வணக்கம். ராவணனுடைய புகழை பற்றி சொல்லுகிற போது அவனுடைய குலமுறை கிளத்து படலத்தை முதல் பகுதியில் நாம் பார்த்தோம். மிகுந்த வரவேற்புகள் இருந்தன, சில கேள்விகளும் கூட இருந்தன. கேட்டுக்கொண்டே வாருங்கள், போக போக நாம் பார்த்து கொண்டே போகலாம். ராவணனுடைய பாட்டன் யார், தகப்பன் யார், தாயார், உடன் பிறந்தவர்கள் யார் எல்லாம் பார்த்துட்டோம். சரி, அவனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டால், அவனுடைய உண்மையான பேர் என்னென்னா தசக்ரீவனா. அதாவது 10 தலைகளை உடையவன், 10 தலைக்காரனா அவன். 10 தலை ராவணனை ஒத்தத்தலை ராமங்கொன்னா மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடா அப்படின்னு ஒரு பாட்டை கூட நம்ம கேட்டிருக்கோம். இப்போ எழுதியிருக்கிறத பார்க்குறோம். சரி, ராவணன்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அழுகின்றவன் அர்த்தமா. இதுவே நமக்கு ஆச்சரியத்தை தருது. அழுகின்றவன் ஒரு பேர் கிடைக்குமா? அது எப்போ கிடைச்சதுன்னு பார்த்தா அதுக்கு நம்ம உள்ள கதைக்குள்ளே போகணும். இப்போ நான் ராவணன் பற்றி பேசுவதற்கு 2 நூல்களை எடுத்திருக்கிறேன். ஒன்று 1947 வெளிவந்த ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதிய ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும். அதே போல் ராவணனை சந்திப்போம், தற்போது நம்மிடையே வாழ்ந்து வருகின்ற பேரறிஞர் ஞானசம்பந்தன் அவர்கள் கம்பன் கழகத்தில் பேசிய பேச்சு நூலாக வந்திருக்கிறது. இந்த 2 நூல்களைத்தான் நம்ம வச்சுட்டு பார்க்குறோம். இதில் ராவணனுடைய பெருமைகளை சொல்கிறதா இருந்தால் எப்படி அப்படின்னு பார்த்தா, அவனுடைய தாயார் கைகேசி அவள் என்ன பண்ணாலாம், தன்னுடைய மகனை கூப்பிட்டு, உன்னுடைய அண்ணனாகிய குபேரன் எவ்வளோ செல்வங்களை பெற்றிருக்கிறான் பார்த்தாயா? ஆமாம்மா, நான் உடனே போய் படையெடுத்து அவனுடைய நகரத்தை அழித்து அங்கே இருக்கலாம் கொண்டு வந்துடுறேன். அப்படி செய்யாத, நீ அவனடைந்த புகழையும் அவனடைந்த செல்வத்தையும் பெற வேண்டுமென்றால் நீ தவம் செய் என்று அவனை வழிப்படுத்தியவள், நெறிப்படுத்தியவளுடைய தாய் கைகேசி தானா. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. உடனே போய் தவம் செய்ய போகிறான். அப்படி தவம் செய்ய போகிறப்ப அவன் தம்பியும் கூப்பிட்டு போகிறான், யார் கும்பகரனையும் கூப்பிட்டு போகிறான். அவனும் தவம் பண்ணுறான். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள். நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், வரம் பெற்ற அசுரர்கள் முழுவதும் தவம் செய்தார்கள். தவம் இல்லாமல் எதையும் ஒன்றை பெற முடியாது. முயற்சின்னு கூட வச்சுக்கோங்களேன். தவம் என்பது முயற்சின்னு கூட வைங்க. முயற்சி இல்லாதவர்களால் உயர்ச்சி பெற முடியாது. சரி, இப்படி அவன் தவம் பண்ண போது யாரிடத்தில் தவம் பண்ணான்? தன்னுடைய பாட்டனாகிய பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணான். அப்படி அவன் தவம் பண்ணிய போது தான் அவனுக்கு பெருவரங்கள் கிடைத்தன. பிறகு சிவபெருமானை நோக்கியும் அவன் ஒரு பாடல் பாடினா, அந்த கதையை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த அவரும் என்ன பண்ணார்னா, அவனுக்கு ஒரு வாழ் கொடுத்தார். அந்த சங்கரன் கொடுத்த வாளும் சொல்வார்ல, அந்த வாழ் கொடுத்தார். இதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டார். பெருமையுடையவனாக திகழ்ந்தான். அதுவும் 3,000,000 வாழ்னாலும் முயன்றுடைய பெருந்தவமும் உடையவன் சொன்னால் சாதாரணமாக யாராலையும் வெல்லப்பட முடியாத ஒரு தன்மை. ஆனால் அவன் ஒன்றை மறந்துட்டானா. என்ன அப்படின்னா, மனிதர்களால் நான் கொல்லப்படக்கூடாது என்கின்ற வரத்தை அவன் கேட்க மறந்துட்டான். சரி, அது இருக்கட்டும். இப்போ வரம் பெற்றுக்கொண்டான், தவம் செய்தான், நாடு கிடைத்தது. நாடு எப்படிப்பட்ட நாடாக அமைந்திருந்தது? இப்போ மந்திரவாதியினுடைய குகை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரைப்படத்தில். உடனே அந்த இடத்த ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்த இடமாகவும் அதற்கான இசையோடையும் காட்டுவாங்க. வில்லன் நடிகரை காட்ட போகிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு புறாவை ஒரு பருந்து தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஓவியம் இருக்கும். இப்படிலாம் காமிச்சா அவன் வில்லன்னு அர்த்தம். ஆனால் ராவணனை கம்பன் அப்படி காட்டவே இல்லைங்க. எப்படி நாட்டுப்படலம் நகரப்படலம்னு சொல்லிட்டு அயோத்தி மாநகரத்தை வர்ணிக்கிறாரோ, சற்றும் குறையாமல் இலங்கையை வர்ணிக்கிறார். இரவி வெல்க நின்றுமிக்கின்ற இயற்கைய என்றால் நரகமொக்குமால் நன்னெடும் துறக்கம் இந்நகருக்கு. சீதையை தேடி செல்கின்ற அனுமன் வாயிலாகத்தான் நமக்கு அந்த நகரம் காட்டப்படுகிறது. அதுவும் அந்த நகரம் எப்படிப்பட்டது? ஊர் தேடு படலம். இந்த ஒரு படலமே வைக்கிறாருங்க. அது எப்படி இருந்தது என்றால், அங்கிருந்த சுவர்களுடைய உயரம் என்ன? அதில் சூரியன் தாண்டி போக மாட்டானாம். பயத்தினால அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
அனுமன் சொல்கிறான், அவனால் முடியாதனால அவனால் போக முடியல, அவ்வளோ உயரம் ஏறி எப்படி போக முடியும் அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ உயரமான மதில்கள் பாருங்கள். இப்போ இதை நம்ம சொன்ன உடனே இவ்வளோலாம் பெரிய இது கட்ட முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். லார்ட் ஆஃப் ரிங்ஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் கிராஃபிக்ஸ்லே காட்டியிருப்பான், மலை உச்சியில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை பார்த்து அந்த கோட்டையை பார்த்தாலும் நம்ம வியந்து போவோம். அப்படியான கோட்டைகள் இருந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா இங்கேயும் அந்த கற்பனையில் காட்டுறாங்க. அடுத்தது என்ன, அங்கேருந்து அகழி, அதாவது கடலை தாண்டிய அனுமன் அந்த அகழியை பார்த்து அயர்ந்து போய் நின்றுட்டானான். அடையப்பா, இந்த அகழியை நான் எப்படி தாண்ட முடியும்? சரி, இந்த அகழியை தாண்டிட்டா இந்த வாசல் நின்று கொண்டிருக்கிறார்களே இந்த கிங்கரர்கள் போல், கிங்கரர்கள் போல இவர்களை தாண்டி எப்படி போக முடியும்? இந்த இடத்துல தான் ஒரு பாட்டு சொல்கிறார், அவர்கள் கைகளில் எத்தனை ஆயுதங்களை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவன் சொல்கிறான். கள்ளவினை வெவ்வெளி அறக்கரிது கையும் முள்ளியிரும் வாழுமுறை முன்னமுறை நின்றார். சரி, அடுத்து உள்ளே போயிட்டான். மாளிகைகளுடைய அழகு என்ன, தேர் பூராமே மரகதக்கல்ல செஞ்சுருக்குதுங்க, மரகத்திலே செய்யப்பட்ட தேர்களுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் முழுக்க, சரி இவன் கெட்டவனாகவோ அரக்கனாகவோ இருக்கிறான் என்றால் ஊர் மக்கள் என்ன இவனுக்கு அஞ்சி அடிமையாக இருந்திருக்க வேண்டுமே? இல்லை. அங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டியம் நடக்குதான், ஒரு பக்கம் பாடல் நடக்குதான், இன்னொரு பக்கம் எல்லோரும் மகிழ்ந்து ஆடுனர் பாடுனர் அல்லால் வேறு யாரையும் கழிக்கின்றார் அன்றி வேறு யாரையும் காணேன் ஒரு பாடலில் சொல்கிறாரு. பழிக்கு மாளிகை தலந்தொரும் இடந்தொரும் பசுந்தேன் துளிக்கும் கற்பகத் தன்னரும் சோலைகள் தோறும் அழிக்கும் தேரலுண்டு ஆடுனர் பாடுனராகி கழிக்கின்றார் அல்லால் கவல்கின்றார் ஒருவரை காணேன். நமக்கே வியப்பாக இருக்குது. சரி, அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் நிம்மதியாக படுத்து தூங்கணும்னா என்ன வேணும்? அங்கே உணவு இருக்கணும், உடை இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு இவையெல்லாம் இருக்கணும். அரண் எப்படி அமைஞ்சிருக்கணுங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறார், அதையும் நம்ம பார்க்குறோம். உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்றுரைக்கும் நூல். அப்போ இங்கே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, கழிக்கின்றார் என்று ஒருவரையும் கவர்கின்றார் யாரையும் காணோம். எல்லாத்தையும் தாண்டி பித்தரும் உறங்கினார்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாருன்னு கேட்டால், அப்போ பாருங்கள். சரி, அங்கேருந்து பெண்மணிகள் என்ன பூரா அரக்கிமார்கள் மாதிரியா இருந்தாங்க, தேவகன்னியர்கள் போல இருந்தார்களாம். அப்போ அந்த நாட்டில் பசி இல்லை, பகை இல்லை, பிணி இல்லை, அழகு மட்டுமே இருந்தது. பெண்கள் எல்லோரும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால்னு சொல்லி மாணிக்கவாசகர் திருவம்பாவையில் சொல்வதைப் போல எங்கு நோக்கினும் அழகு இருந்தது. வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிரு மலையென்றஞ்சி சிலமந்தி அளமந்தி மரமேர் முயில் பார்க்கும் திருவையாறுன்னு திருஞான சம்பந்தர் திருவையாற்று பதிகத்தில் சொல்வதை போல இவ்வளவு அழகான நகரமாக இருந்தது. நகரம் அழகு, மகளிர் அழகு, உள்ளவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அவன் தீயவனாக இருப்பானா? அவனிடத்திலே தீய குணங்கள் இருக்குமா என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறது. இத்தனை பெருமையோடு ராவணனை நமக்கு அறிமுகம் செய்கின்றார் கம்பர் என்று சொன்னால் அவருடைய பெரிய சிறப்பு என்ன? இவன் பெருமையுடையவன்தான், ஆனால் சிறுமையான குணம் ஒன்றின் காரணமாக இவன் பெற்றதெல்லாம் இழந்து போகுமாறு ஆயிற்று என்பதை காட்ட இருக்கின்றார். இப்போ ராவணனுடைய நகரத்துக்குள்ளே வந்துட்டோம். இனிமே ராவணனுடைய குணநலன்களையும் மற்றவற்றையும் பார்க்க போகிறோம். அவன் சாதாரண ஆள் இல்லைங்க. அவன் வச்சிருக்கக்கூடிய வீணையே அவ்வளோ பிரம்மாண்டமான ராட்சச வீணையை காட்டுவாங்க. அவன் வீணை கொடியுடைய வேந்தான் மட்டுமில்லை, வீணையில் வல்லவனாக இருந்தான். இசைப்பிரியன், கலைப்பிரியன், எல்லா வகையான செய்திகளிலும் அவனுக்கு ஈடுபாடு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, ராவணனுடைய இவ்வளோ பெரிய புகழை பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட ராவணன் ஏன் வீழ்ந்தான்? அது ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா? சரி, அதையும் தொடர்ந்து பார்ப்போம். நண்டு சிப்பி வேய்கதலி நாசமுறுங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும். பாட்டு மாத்திரம் சொல்லியிருக்கேன். போதம் தனம் கல்வி கொன்ற வரும் காலத்தை எல் மாதல் மேல் வைத்த மனம் அப்படின்னு இந்த பாடல் வரும். இந்த பாட்டுக்கான விளக்கத்தையும்
மேற்கொண்ட ராவணனுடைய குணங்களையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.